சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து கடைசி செவ்வாய், அதனால நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம நாராயணன் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும். இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணா அவங்கள பத்தி. இந்த கடை செவ்வாய் மட்டும் இல்லை, எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த அம்மாவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 15 லட்சம் பேர் மாலை போடுறாங்க அப்படின்னா, இங்கே கூட்டம் வர்றது வந்து ஒரு 30 லட்சம் பேர் இந்த தசராக்கு கூடுவாங்க. அந்த மாதிரி என்ன காரணம், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவா. ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில்னு சொன்னாலே இன்னைக்கு 4 மாவட்டத்தை தவிர பல மாவட்டங்களுக்கு இன்னைக்கு பேரும் புகழும் கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னால், அவருடைய ஃபோட்டோவை கொண்டு போய் எந்த வீட்டில் வச்சு வணங்குறாங்களோ அங்கே போய் வந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த வரத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மகா சக்தி படைத்தவ, மாகாளியாக உருவெடுத்து சூரசம்ஹார செய்யக்கூடியவ தான் இந்த குலசை முத்தாரம்மன். அதனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கொண்டு வர காரணம் அந்த அம்மா நினைச்சதை முடிச்சு கொடுக்கக்கூடியவ, அப்பேற்பட்ட மகா சக்தி படைத்தவ தான் இந்த முத்தாரம்மா. அதுவும் இந்த குலசை கடைசி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஆடி கொடைக்காக மாலைகள் அதிகமாக போடுவாங்க. அந்த அம்மாவுக்கு விரதம் இருந்து அக்னி சட்டி அழகு குத்தி எல்லாருமே நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் தசரா திருவிழா வருது, அதுலேயும் அதிகமான கூட்டங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும். அதனால் எல்லா மக்களுக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய மகா சக்தி படைத்தவ தான் இந்த குலசை முத்தாரம்மன்.